இன்றைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் பேசக்கூடாது என்று தான் வந்தேன். ஏன்னா இதுல பல கட்சி சேர்ந்தவங்க திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க, உற்றார் உறவினர்கள் பல்வேறு கட்சியிலே இருப்பார்கள். ஆகவே நான் பெரும்பாலும் திருமண நிகழ்ச்சியிலே பேசுவதை தவித்து விடுவது என்று சொன்னால் அவருடைய மனம் புண்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால தவிர்ப்பேன். ஆனால் அறிவிச்சவர் ரவி அவர்கள், நீங்கள் ஏற்கனவே 2 முறை எங்களுடைய இல்ல திருமணத்திலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினீர்கள். இந்த முறையும் நான் அழைத்ததின் பேரிலே வந்து மணமக்களுக்கு என்னை திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வாழ்த்திருக்கின்றீர்கள். 3வது முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, ஒரு மாவட்ட செயலாளருக்கு தொடர்ந்து 3 திருமண நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டது இதுதான் முதல் முறை. இந்த முறை இன்னைக்கு அவசியம் மணமக்களை வாழ்த்தி பேசுவதோடு நீங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று பணித்த காரணத்தினாலே அவருடைய அன்பு கட்டளை ஏற்று அறிவிச்சவர் வீரமணி அவர்களும் நீங்கள் பேச வேண்டும் என்று அன்பை கட்டளையிட்டார்கள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் உங்களிடத்திலே நான் இப்பொழுது உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்து இதயம் புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்து கிட்டத்தட்ட 2011 2021 வரை தமிழகத்திலே எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இந்த மாவட்டம் கூட தனி மாவட்டமாக உதயமானதுக்கும் அதிமுக. ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தை பிரித்து 2 மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 6 மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டு அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா? இல்ல.